ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட சக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க காரைக்குடியில். அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. அது கீழே வந்து சில வேகன்சிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு மோஸ்ட்லி வந்து சம்பளம் கிடையாது, ஆனால் ஸ்டைஃபண்ட் உண்டு பெர் மந்த். வந்து சில ஃப்ரெஷர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது சில அப்ரெண்டிஸ் ட்ரைனிஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அது மூலமாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். அந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ பாஸ் ஆகிருக்கவங்களுக்கு மட்டுமே வந்து 1 இயர்க்கான இந்த வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிஸ்ட் வந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்க, எலக்ட்ரிஷியன் வந்து 3 பேர் எடுக்கிறாங்க, வயர்மேன் வந்து 2 பேர் எடுக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வந்து 2 பேர் எடுக்கிறாங்க, ஏசி மெக்கானிக் எஸ்யூஷுவல் 2 பேர் எடுக்கிறாங்க, ட்ராக்மேன் சிவிலில் வந்து 2 பேர் எடுக்கிறாங்க, டர்னர் வந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்க, ப்ளம்பர் ஒரு ஆள் எடுக்கிறாங்க, கார்பெண்டர் ஒரு ஆள் எடுக்கிறாங்க, வெல்டர் ஒரு ஆள் எடுக்கிறாங்க, PASSAன்னு சொல்கிறாங்க அது வந்து 2 பேர் எடுக்கிறாங்க, கிளாஸ் ஃபார்மர் அண்ட் ப்ராசஸர் வந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்க. இது வந்து இந்த ஒரு ஆள் மட்டும் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து பாஸ்ட் 8th standard பாஸ் இருந்தால் போதும். அதாவது ரெகக்னைஸ்டான ஸ்கூலில் 8th பாஸ் இருந்தால் போதும், அவங்களே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன ட்ரேடுன்றது கொடுக்கல. அதில் வெல்டர் ப்ளம்பர்னு கொடுத்த மாதிரி ட்ரேட் இதில் கொடுக்கல. டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க, SSL குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். செகண்ட் திங் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தளவு டிப்ளமோ அண்ட் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ECE பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அதே டிப்ளமோ இன் முடிச்சிருக்கலாம். அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கான ஒரு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் பார்த்தோம் அப்படின்னா BE BTech சிவில் முடிச்சிருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் வந்து இது 2ல் எதுனாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் எனி டிகிரி, நீங்கள் எனி டிசிப்ளினெல்லாம் படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் சேலரின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே மெக்கானிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கார்பெண்டர் வரையும் பார்த்தோம் அப்படின்னா 11,040 ரூபா கொடுக்குறாங்க, பெர் மந்த் கொடுக்குறாங்க. அதர்வைஸ் இருக்கவங்க எல்லாத்துக்கும் 10,560 கொடுத்துருக்காங்க. இந்த 8th standard முடித்தவங்களுக்கு மட்டும் 6,800 தான் முடிச்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான், ஸ்டைஃபண்டாக மட்டும்தான் கொடுப்பாங்க. அதர்வைஸ் இருக்க சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா 10,900 ரூபா கொடுக்குறாங்க, பெர் மந்த் கொடுக்குறாங்க. தென் வந்து நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் போகிறோம் அப்படின்னா 12,300 கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஷராக இப்போ தான் காலேஜ் வந்து பாஸ்ட் அவுட் ஆகிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸ், அதுவும் காரைக்குடி நியர்பை சிவகங்கை புதுக்கோட்டை ஏரியாவில் இருக்கவங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதில் வந்து சேர்ந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம்த்தை வந்து நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிட்டு டைரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கொண்டு போகணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஹவு டு அப்ளைன்றதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த NAPS NATSன்னு சொல்கிறாங்கல்ல போர்ட்டல், அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். என்ன வேக்கண்ட்காக போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ண நம்பரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இதில் ஆட் பண்ணி இந்த தான் அப்ளிகேஷன் ஃபார்மு, நீங்கள் இதில் டீட்டெயில்டாக ஃபில் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் இதோட அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இது வந்து கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிறதுன்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் இதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொண்டு போனால் போதும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்றைக்கு நம்மளுக்கு வென்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 ஆகஸ்ட் மண்டே வந்து 9 AM நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். அதே தான் காரைக்குடிக்கு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செக்ரிக்கு போகிற மாதிரி இருக்கும். 10 AM மேலே வரக்கூடாது, 10 AM வந்துடுற மாதிரி சொல்கிறாங்க. தென் வந்து ஏஜ் லிமிட் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஜுவேட்டாக இருக்க டிகிரி கிராஜுவேட்டுக்கே வந்து 26 இயர் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு இருக்காங்க. மினிமம் வந்து 21லேருந்து 26 வரை இருக்கலான் இருக்காங்க. டெக்னீஷியனுக்கு வந்து 18லேருந்து 24க்குள்ளே தான் இருக்கணுன்றாங்க. இந்த ITI ட்ரேடுக்கு வந்து 14 தான், மினிமம் ஏஜே 14, நோ ஏஜ் லிமிட்டுன்றாங்க. இந்த ட்ரேட் 3ன்றது வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னா மேபி இந்த 8th standard ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் அது இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏஜ் லிமிட் கிடையாது அவங்களுக்கு மட்டும். என்னென்னலாம் கொண்டு வரோன்னு சொல்கிறாங்கன்றதை மட்டும் பார்த்துடலாம். ஒன்ஸ் வந்து
நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும் பார்த்தோம் அப்படின்னா ஆல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து டெஸ்டிமோனிக்கல் வந்துட்டு ரெஸ்பெக்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன டிஓபி படி என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிங்களோ அதெல்லாம் கொண்டு வரணும். காஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அதாவது சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஓபிசிஐ எஸ்சிஐ எஸ்டின்றத சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு வரணும் அஸ்யூஸ்வல். அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து இன்க்ளூடிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும். எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே கொண்டு வரணும். நீங்கள் வாக்கின் வர்றதுக்கு முன்னாடி என்ன டேட்டோ அந்த டேட்டுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைமில் எடுத்த ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து 2 கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி யாரும் பேசல மோஸ்ட்லி. ஸோ இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.